வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பரணாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சரணம் சம்சம். எம்பெருமான் கடவுள் முடிம்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடுகள் 1620 இனமறை விதங்கள் என தூங்கும் பொது பாடல்கள் இசை வடிவத்தை காலையில் பார்த்தோம். இப்பொழுது அந்த பாடலுக்கான பொருளுக்கத்தையும் பாராயணத்தையும் பழனியாண்டன் திருவடிக்கு காணிக்காக்கும். இந்த பாடல் பிறவியார பாடப்பெற்ற பாடல். தனதனன தந்தனம் தனதனன தந்தனம் தனதனன தந்தனம் தந்ததானம். இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. இது ஒரு அற்புதமான எழுசீர் வண்ண விருத்த திருப்புகழ். இப்போ இனமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிண்கிணி இலகு தண்டை புண்டரீகம் எனது மன பங்கயம் குவளை குரவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ உனதருளை அன்றி இங்கு ஒரு துணையும் இன்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உடல் இது பஞ்சபூத உடல் அது சுமந்து அலைந்து உலகுதொரும் வந்து வந்து உழலும் அது துன்பு கண்டு அன்புராதோ கணம் நிவத தந்த சங்கிரம கவள துங்கம் வெம் கடம் விகட குஞ்சரம் தங்கம் யானை கடகம் சைலம் பெரும்படி அவுணர் துஞ்ச முன் கனககிரி சம்பெழுந்து அம்புராசி அனலெழ முனிந்த சங்கிரம மதலை கந்தன் என்று அரணும் உமையும் புகழ்ந்த அன்பு கூற அகில புவனங்களும் சுரரோடு திரண்டு நின்று அரி பிரம்மர் கும்பிடும் தம்பிரானே. இனமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிண்கிணி இலகு தண்டையும் இலகு தண்டை புண்டரிகம்னு பிரிச்சிடும். எனது மன பங்கயம் குவளை குரவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ உனதருளையின் அன்றி இங்கு ஒரு துணையும் இன்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உடலது சுமந்து அலைந்து உலகுதொரும் வந்து வந்து உழலும் அது துன்பு கண்டு அன்புராதோ. செந்தூர் கந்த பெருமாளே அடியேன் படுதுயர் பார்த்து அடியேன் படுதுயர் கண் பார்த்து அன்புற்று அருளாயோன்னு கேட்பார். அதே மாதிரி கேட்கிறார். இனமறை விதங்கள் வேத ஒலி தொகுதி அதனுடைய வகைகளை ஒலித்து காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கிணி விளங்கும் தண்டை இவைகளை அணிந்துள்ள அழகிய தாமரை அணைய உன்னுடைய திருவடியை எனது மனமென்னும் தாமரையானது குவளை செங்கழு நீர் குராமலர் இவைகளை புனைந்து இவைகளை கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுதும் தியானிக்காதோ உனது திருவருள் அல்லாது இங்கு வேறு ஒரு துணையும் இல்லாது என்று வேதனைப்படும் ஒரு வஞ்சகனாகிய நான் மண் நீர் தீ காற்று விண் ஆகிய ஐம்பூதங்களால் ஆகிய உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சல் வரும் அந்த துன்பத்தை கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ முருகா அப்படின்னு கேட்கிறார். முதல் பகுதியில். ரெண்டாவது பகுதியில் கணம் நிவத தந்த சங்கிரம கவள துங்கம் வெம் கடம் விட குஞ்சரம் தங்கும் யானை கடகம் சைலம் பெரும்படி அவுணர் துஞ்ச முன் கனககிரி சம்பெழுந்த அம்புராசி அனலெழ முனிந்த சங்கிரம மதலை கந்தன் முனிந்த சங்கிரம மதலை கந்தன் என்று அரணும் உமையும் புகழ்ந்து அன்பு கூற அகில புவனங்களும் சுரரோடு திரண்டு நின்று ஹரிபிரமர் கும்பிடும் தம்பிரானேன்னு முடிகிறார். பெருமையோடு நிவத்தலை உடைய உயர்ச்சி உடையதும் தந்தங்களை உடையதுமான அல்லது தந்தங்களை உடையதும் சங்கிரம கவள அதாவது உணவு உண்டைகளை கொள்வதும் அல்லது சங்கிராமம் போருக்குற்றதும் கவளம் உணவு உண்டைகளை கொள்வதும் துங்கம் பரிசுத்தமானதும் வெம் கொடியதும் கடம் மதம் கொண்டதும் விகடம் அழகுள்ளதுமான குஞ்சரம் ஐராவதம் என்னும் யானையின் மீது வீற்றிருக்கும் யானை அதாவது தேவசேனை உன்னுடைய கடகம் கங்கணம் அணிந்த சைலம் மலையென்ன திருப்புயத்தை பெரும்படியும் அடையும்படியும் அவுணர்கள் துஞ்ச அசுரர்கள் மடியும்படியும் முன்பு பொன்மலையாம் கிரௌஞ்சம் சம்பெழுந்து பாழ்பட்டு அது இருந்த இடத்தில் சம்பு புல் எழவும் அப்படி நிர்மூலமாகவும் அம்புராசி கடல் தீப்பட்டு வற்றவும் கோபித்த போருக்குற்ற பிள்ளை கந்தன் என்று சிவனும் உமையும் உன்னை புகழ்ந்து உன்மீது அன்பு மிக்கு இருக்க சகல பூமியில் உள்ளவர்களும் தேவரோடு கூட்டமாய் கூடி நின்று திருமாலும் பிரம்மனும் கும்பிடுகின்ற தம்பிரானே துன்பு கண்டு அன்புராதோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப இனமறை அப்படின்னா இனமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை அதாவது தண்டை முதலின மறை கொஞ்சுவது செழு மறை சொல் பரிபுரம்பர் ஏற்கனவே திருப்பூர் படிச்சிடும். மறை சதுர் விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சும்பர் சதகோடி மறை ஓலமிட்டு நூபுரும்பர் திருப்பூரில் பிரயோகப்பட்ட அற்புதமான வரிகள். அடுத்தது உனதருளே அன்று இங்கு ஒரு துணையும் இன்று ஆறு மாமுக பிரான் அன்று இவ்விடை வேறொரு துணையில்லை மெய்மை ஈது அப்படின்னு கந்தபுரான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆறு மாமுக பிரான் அன்றி இவ்விடை வேறொரு துணையில்லை மெய்மை ஈது. என்ன ஒரு இணக்கமான அடி. கந்தபுராணத்தில் கச்சியப்பருடைய வாக்கு சார்.
அதே அருணகிரி பெருமான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறார். அடுத்தது குஞ்சரம் தங்கும் யானை. குஞ்சரம் தங்கும் யானை கடகசைலம் பெரும்படி அப்படின்னா தேவசேனி. இது மத கும்பகம் கம்ப தருகட் சிறுகட் சங்கிராம சைல சரசவல்லி இருக தழுவும் கடகாசல பன்னிருபுயன்கிற கந்தர் அலங்காரத்தை 67வது அலங்காரத்தை அப்படியே நம்ம நினைவில் கொண்டு வந்து ஆழ்த்துது. இப்படி பல அற்புதங்கள் கொண்ட பாடல். என்ன சொல்றார் முருகா? வேத தொகுதியுடைய வகைகளை விதவிதமாக கொஞ்சி கொஞ்சி ஒழித்து காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கிணி தண்டை விளங்கும் உன் அழகிய தாமரை போன்ற திருவடியை என்னுடைய மனமென்னும் தாமரை செங்கழநீர் குராமலர் இவர்களை கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுதும் தியானிக்காதா? உன்னுடைய திருவருளை தவிர இங்கு வேறொரு துணையும் இல்லாமல் நின்று வேதனைப்படும் ஒரு வஞ்சகனாகிய நான் மண்ணீர் தீ காற்றுவின் ஐம்பூதங்களால் ஐய உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து அலைச்சல் வரும் அந்த துன்பத்தை கண்டு உனக்கு என் மீது அன்பு பெருக்காதா? பெருமையோடு உயர்ச்சியுடைய தந்தங்களை கொண்டதும் உணவு உண்டைகளை உண்ணுவதற்கு பரிசுத்தமான கொடிய மதம் கொண்ட அழகுள்ள ஐராவதம் என்னும் யானை மீது வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் தெய்வ யானை உனது கங்கணம் அணிந்த மலை போன்ற திருப்புயத்தை பெரும்படியும் அசுரர்கள் மடியுறும்படியும் முன்பு பொன்மலையாக இருந்த கிரௌஞ்சம் பால்பட்டு அது இருந்த இடத்தில் சம்பு புல் இடமும் கடல் தீப்பற்றி வற்றும்படியாக கோபித்தவனும் போருக்கு உற்றவனுமாகிய பிள்ளை கந்தன் என்று சிவபெருமானும் பார்வதியும் உன்னை புகழ்ந்து அன்பு கூர்ந்திருக்க சகல பூமியில் உள்ளவர்களும் தேவர்களுடன் கூட்டமாய் கூடி நின்று திருமாலும் பிரம்மனும் வணங்கும் மாபெரும் தலைவனே, உனக்கு என் மீது அன்பு பெறவாதா என்று இணக்கமாக உருக்கமாக வேண்டிக் கொள்ளும் பாடலை பழனியாண்டன் திரு சமர்ப்பித்தவன் அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா 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 பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா. முருகா பெருமனுக்கு ஜெய். முருகா 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 முருகா.